ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பீட்ரூட்டே வேண்டாம் அப்படின்ற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்காக நான் ஒரு பீட்ரூட் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை தனியாக வச்சுடுங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கிளாஸ் கேழ்வரகு, அரை கிளாஸ் ரவா, அரை கிளாஸ் அரிசி மாவு, 1/4 கிளாஸ் கோதுமை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட அரைச்சி விழுதியும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மூடி வைங்க. மூடி வச்சதும் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதும் நம்மளோட பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேனை ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை ஊற்றும்போது ஷேப் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஷேப்லாம் வராது. இந்த மாதிரி கோனால் மானலாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. நீங்கள் மொறு வேணும்னாலும் மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம். எங்கள் பாப்பா சாஃப்டாக கேட்டாங்க, அதனால் சாஃப்டாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. பீட்ரூட்டே வேணாம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹேவ் எ நைஸ் டே.